இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பூமியோட நம்ம நியூஸ்ல சண்டை போர்லாம் இருக்குல்ல, அது கடைசி நாட்கள் சொல்லியிருக்கிறாங்க வசனத்துல. அப்படி எழுதுக்குது. நம்ம விளையாடுறோம், வெளியே போய் ரோட்டுக்கு போயிடுறோம், நம்ம கடைக்கு போகிறோம், எல்லாத்தையும் நம்ம வெளியே அம்மா அப்பா சொல்கிறோம் கேட்காம இருக்கிறோம். கண்ணி நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கோம். அதனால நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா, உண்மையா, உத்தமமா, நல்ல பிள்ளையா இருக்கணும். அப்பதான் நம்மளை கண்ணி பிடிக்காது. கடைசி காலத்துல ஆபத்துல நம்மளுக்கு கண்ணீர் பிடிக்கிற மாதிரி வரும். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா உத்தமமா, பரிசுத்தமா, உண்மையா வசனத்தை தேடணும். வசனத்தை தேடி அதன்படி வாழணும். அப்பதான் கண்ணீர் வராது. அப்பதான் ஏன்னா ஏசப்பா சொன்ன எல்லா காரியம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்து நிற்குது. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், விழிப்புணர்வுகளா இருக்கணும். நம்ம கிட்ட பாவம், நம்ம கிட்ட போட்டி, பொறாமை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பரிசுத்தம், உண்மை, உத்தமம், நீதி அவைகள்ல நடக்க ஆரம்பிக்கணும். நம்ம அதை செய்யணும். நம்ம சாத்தான் கிரியைகள்லாம் செய்யக்கூடாது. மற்றவங்கள நம்ம அடிக்க கூடாது. உண்மையா நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். அவட நம்ம எப்படி வாழ்ந்து நிற்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. ஆடுக்கு பிரியமாக்குறோமா இல்லை நம்ம சாத்தானுக்கு பிரியமாக்குறோமா நம்ம யோசித்து பார்க்கணும். பார்த்து இன்னைக்கு மனம் திரும்பிட அடிசையும். நம்ம கீழ்படியாம இருந்தா நம்மள கண்ணீர் பிடிக்குச்சுன்னா நம்ம ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் நம்ம அப்படி குளிக்க கூடாது. நம்ம நல்ல பிள்ளைங்களா ஒழுக்கமா கத்த சொல்ற மாதிரி பைபிளை கீழ்படினோம். நம்ம என்ன தவறு செய்யாம நம்ம இயேசுவுக்கு உண்மையா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ கீழ்படினோம். கீழ்படிச்சாதான் நம்ம கூட ஏசப்பா இருப்பாரு. நம்ம அவர் ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆயத்தப்படணும். வசனம் சொல்ற மாதிரி வாழணும். நாமளே யோசித்து பார்த்து மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைங்களா மாறணும். எல்லா வீடும் கர்த்தருடைய பிள்ளைகளா மாறணும். நம்ம இயேசுவோட சேனைகளை எழும்பணும். சாத்தானா நம்ம மேற்கொள்ளி கர்த்தருக்காக மறிச்சு அவர் ராஜ்யத்துக்கு நாங்கள் பரிசுத்தவாங்கள போவோம் அப்படின்னு வசனத்தை சொல்லுகிறது. சேனைகள் கர்த்தருடைய நம்ம சேனைகளா இருப்போம். ஏன்னா நம்ம வாழ்ற நாட்கள் கடைசி நாட்களா இருக்குது. ஏசப்பா சொன்ன அநேக காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு பயபக்தியா இந்த வசனத்தை விடாம பிடிச்சுக்கணும். அப்படியே நம்ம சாத்தான பிடிச்சுக்கிட்டா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். இல்லை நம்ம ஏசப்பா பிடிச்சா பருகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு வசனத்தை சொல்லிக்குது. ஆண்டவர் நமக்காக ஜீவன் தந்தரல, நாமளே படிச்சார்ல, நம்ம உயிர் வர்றோம்ல, ஏசப்பா இருக்கிறதுனால தான் உயிர் வர்றோம். நம்மளுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாரு, நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு, பலன் கொடுக்குறாரு, எந்த பூச்சி போட்டா கடிக்காதபடி பாதுகாத்துறாரு, எந்த சாத்தான்கள் தொடாதபடி பாதுகாத்துல நடத்துறாரு. நாம் அவருக்காக வாழ்ந்து அவருக்காக மறிக்கவும் ஆயத்தமா காது உள்ளவன் கேட்க கடவன்.